ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெரியவரே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து நம்ம மனோகருக்கு வந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு பொண்ணை பற்றி வந்து கேட்டுட்டு வந்து வந்தீங்கல்ல, அந்த பொண்ணை பற்றி வந்து நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து வந்துடுங்க, நான் சொல்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டிங்கன்னா நானே கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா மனோகருக்கும் மல்லிக்கும் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோகரம் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உடனே வந்து வரோம், நீங்கள் வந்து அங்கேயே வந்து வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து தேவையே வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லா உண்மையும் வந்து நீங்கள் வந்து சொன்னால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து உண்மையை மட்டும் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ தெரியாதோ அதை மட்டும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு ஓகே, மனோகரும் மல்லியும் வந்து நேரில் போயிட்டு வந்து சந்தித்து வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்து பிளானில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கும் மனோகருக்கும் வந்து தெரியலைங்க. என்னடா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்களா? கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழவனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேடி வேலை வந்து பண்ணுற ஒரு கிழவன் தான். ஸோ அந்த கிழவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் ரவுடிங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணி விட்டுட்டான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த சீனுவை வந்து ரவுடியை வந்து மல்லி தானே வந்து பிடிச்சி வந்து ஜெயிலில் வந்து போட்டது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து இது சீர்குலைஞ்சி வந்து போயிடுச்சு. அவன் இருந்த வரைக்கும் வந்து நாங்கள் ஏதோ பிச்சை எடுத்தோம், ஏதோ வந்து பண்ணியோ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கும் வந்து வழி இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி வந்து நடுத்தருவுக்கு வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து எங்களை வந்து தள்ளப்பட்டதுக்கு காரணம் வந்து நீ தாண்டி, உன்னை வந்து நாங்கள் வந்து சும்மா வந்து விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிழமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்கெட்சை வந்து போட்டு அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ரவுடிங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து பயங்கர வேகத்தோடு வந்து இறங்கி, அதுக்கப்புறம் நீ தானடி மல்லி, உன்னால் தாண்டி என் அண்ணன் வந்து ஜெயிலில் வந்து இருக்கார், இப்போது உன்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் வந்து பண்ணிட்டாங்க. அடடா, மல்லி வந்து ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு கராத்தே கும்ஃபு எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சும்மாலாம் வந்து விட்டுற மாட்டாங்க, சும்மா சுளுக்கு எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சிலம்பாட்டம், அதுக்கப்புறம் கராத்தே, தன்னுடைய தற்காப்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து மல்லி வந்து கற்று வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பெரியவர் பேச்சை வந்து நம்பிக்கிட்டு வந்து நேராக வந்து அங்கே போனவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லியையும் மனோகரும் வந்து ரவுண்ட் அப் வந்து பண்ணிட்டாங்க ரவுடிங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. மல்லியவும் மனோகரவும் வந்து பிடிச்சி வச்சு அடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து எதுக்காகடி நீ வந்து தேடி வந்து வந்திருக்க, யாருக்காக வந்து தேடி வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து போட்டு அடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வராரு. யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டையை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வராரு. என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகா கிட்ட வந்து இந்த கல்யாணம் வந்து வேணாம், இவ்வளோ சீக்கிரம் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து தோணுது. எனக்கு என்னமோ வந்து சரிப்பட்டு வந்து வரல. இந்த கல்யாண பேச்சு வந்து எடுத்த உடனே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றியே வந்து பயங்கரமான பிரச்சனையெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து என்னால் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நான் வந்து உடனே வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வந்து தள்ளி போட்டோம் ரேணுகா, நான் வந்து உனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் வந்து தாலி வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் விஜய் வந்து சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து வந்துடுறாரு. எனக்கு வந்து என் மல்லி வந்து மனைவி வந்து எங்கே இருக்காளோ அங்கே தான் வந்து என்னுடைய இதுவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே வந்து கிளம்புறாரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பாசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்குட்டி வந்து இருக்காங்க. ஸோ வெண்பாக்குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா எனக்கு வந்து மல்லியம்மா இல்லாமல் நான் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், என்னால் வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்னை வந்து ஒட்டனடியாக வந்து என்னை வந்து மல்லியம்மா கிட்டே வந்து கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் வந்து நான் வந்து ஜாலியாகவும் வந்து இருப்பேன், எனக்கு வந்து மல்லியம்மா தான் வந்து பிடிக்கும், இவங்க வந்து யாருன்னே வந்து தெரில. ஸோ இவங்கள வந்து சும்மா வந்து என்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து காரணம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காதீங்க, என்னால் வந்து மல்லியம்மாவை விட்டுட்டு வந்து இருக்க முடியாது. ஸோ மல்லியம்மா கிட்டே வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நான் வந்து வரேன், இல்லைன்னா நான் வந்து எங்கே இருந்தாலே வந்து ஓடி போயிடுவேன், என்னை வந்து நீங்கள் வந்து தேடாதீங்க, பார்க்காதீங்க, எதுவுமே வந்து பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட மண்டையை வந்து நல்லாவே வந்து கழுவிட்டாங்க.
சரி ஓகே, இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்க்குறீங்க. நம்ம விஜயோட மனசு வந்து மாறி உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கதிரேசன் கிட்ட, நிஷா கிட்ட, ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து பாய் சொல்லிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து கூட்டிக்கிட்டு நேராக வந்து மல்லியை வந்து எங்கே விட்டோமோ மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நான் வந்து போக சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம்னு நினைக்கிறேன். அவளுக்கு இருந்த சந்தேகத்துக்கு அவள் வந்து எந்த ஒரு கொலையும் வந்து பண்ணாமல், எதுவுமே வந்து பண்ணாமல் மல்லி வந்து அப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. யாருமே வந்து புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மல்லி வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லியை வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். மல்லி வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயே வந்து நம்புகிற மாதிரி வந்து விஜய் வந்து வந்துட்டார். ஸோ இருந்தாலே வந்து விஜய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்க வந்து பிடிக்கல. மல்லியை வந்து நம்ம வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்து அமிச்சிட்டோமே, முதல்ல வந்து மல்லியை போயிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்தவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா மல்லி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதும் விஜய்க்கு வந்து என்ன தோணும், உடனே வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் அடிப்பாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்லி வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.